வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் பார்க்க உள்ள கோவில் ஆச்சாள்புரத்தில் உள்ள திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற மற்றும் திருஞான சம்பந்தர் தனது திருமணத்தின் போது இறைவழியில் கலந்து இறைவனோடு இணைந்த கோவில்தான் பார்க்க உள்ளோம். இந்த கோவில் சீர்காழி வட்டத்தில் கொள்ளிடத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காவேரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற கோயில்களில் இக்கோயில் 5வதாகும். திருஞான சம்பந்தர் தனது பாடலில் இக்கோயிலை திரு நல்லூர் பெருமணம் என்றே குறிப்பிடுகிறார். தற்காலத்தில் இவ்வூர் ஆச்சாள்புரம் ஆகும். தருமபுரம் ஆதீனத்தின் பராமரிப்பில் உள்ளது. 2 பிரகாரங்களை கொண்ட மிகப்பெரிய கோயிலாகும். கோவிலின் வெளியே பஞ்சாக்கர தீர்த்த குளம் உள்ளது. அதனை அடுத்து 5 நிலை கோபுரத்தின் வழியாக கோவிலின் உள்ளே நுழைந்தால் 100 மண்டபத்தை காணலாம். அதனை கடந்து சென்றால் திருஞான சம்பந்தர் சாமிகளுக்கும் அவர்தம் மனைவி தோத்திரபூரணிக்கும் தனி சன்னதி தெற்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது. இருவரையும் வணங்கிவிட்டு கடந்தால் மூலவர் சன்னதியை அடையலாம். மூலவர் சிவலோக தியாகராஜர் கிழக்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார். அம்மன் சன்னதி 2வது பிரகாரத்தில் உள்ளது. மூலவரின் திருச்சுற்றை சுற்றி வருவோம். திருச்சுற்றின் தெற்கு பக்கம் 63 நாயன்மார்கள் சிலைகள் உள்ளது. வழக்கமாக கோயில்களில் உள்ளது போன்று கோட்டச்சுவற்றின் தெற்கு புறம் முதலில் விநாயகரும், அதற்கு அடுத்து தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியும், மேற்கு கோட்டச்சுவற்றில் லிங்கோத்பவரும், வடக்கு பக்க கோட்டச்சுவற்றில் பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரும் உள்ளனர். இந்த முதல் சுற்றில் வழக்கமான தெய்வங்களும் உள்ளனர். திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இக்கோயிலை 2 பாடல்கள் பாடியுள்ளார். அதில் ஒரு பாடலை பார்ப்போம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாயிதில் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே என்று 11 பாடல்களை கொண்ட ஒரு பதிகத்தை பாடியுள்ளார். இந்த கோயிலில் 17 கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. இதில் பழமையான கல்வெட்டு என்றால் 1121ஆம் ஆண்டு விக்கிரம சோழனுடைய கல்வெட்டு காணப்படுகிறது. அடுத்து 2ஆம் குலோத்துங்கன், ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன், மாரவர்மன், திருபுவன சக்கரவர்த்தி, சுந்தரபாண்டியன் மற்றும் இன்னும் சில மன்னர்களின் கால கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. இவை பெரும்பாலும் இக்கோயிலுக்கு தானம் கொடுத்ததை பற்றி பேசுகிறது. கல்வெட்டில் இறைவன் பெயர் திரு பெருமணம் உடைய நாயனார் என்றும் திரு பெருமணம் உடைய மகாதேவர் என்றும் உள்ளது. இவ்வூரை வெண்ணையூர் நாட்டில் உள்ள நல்லூர் என உள்ளது. இக்கோயில் சோழர்கள் கட்டிடக்கலையை ஒத்தே காணப்படுகிறது. 2வது சுற்றில் மாவடி விநாயகர், முருகன், வள்ளிதேவனைக்கு தனி கோயிலும் அம்மனுக்கு திருச்சுற்றுடன் கூடிய கோயிலும் உள்ளது. அம்மன் வெண்ணீற்று உமையம்மை ஆவார். அம்மன் சன்னதியில் திருநீறு வழங்கப்படுகிறது. இங்கு திருநீறு வழங்குவதற்கு காரணம் என்னவென்று பார்ப்போம். சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகளுக்கும் இத்தலம் உள்ள ஊரான ஆச்சாள்புரத்தில் பிறந்த தோத்திரபூரணி அம்மைக்கும் இத்தலத்தில் திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்திற்கு வந்தோருக்கு அம்மன் திருநீறு வழங்கினார். அப்பொழுது ஏற்பட்ட இறைவழியில் திருமணத்திற்கு வந்தோரும் அதன் பின் திருஞான சம்பந்த சாமியும் அவர்தம் மனைவியும் இறைவழியில் கலக்கிறார்கள். கலப்பதற்கு முன் 11 பாடல்களை கொண்ட ஒரு பதிகத்தை பாடுகிறார். அதன் முதல் பாடல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4ம் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என பாடுகிறார். அப்பொழுது அம்மன் திருநீறு வழங்கினார் அல்லவா, அதனால் அம்மைக்கு திருநீற்று உமையம்மை என்று பெயர் வர காரணமானது. இங்கு உற்சவமூர்த்தியாக திருஞான சம்பந்தர் சுவாமிகள் உள்ளார். திருஞான சம்பந்தரும் அவரது
துணைவியாரும் ஒளியில் கலந்த நிகழ்வை வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இக்கோயிலுக்கு குடமுழுக்கு 24/6/2010 நடந்தது. தற்போது 23/8/2024 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் நாம் மற்றொரு கோயிலில் சந்திப்போம்.